ஐநாட்டு துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய உண்மை, சேரன் சோழன் பாண்டி பல்லவன் எல்லாருமே ஸ்டோர் ரூம்ல தான் தங்கி இருந்திருக்காங்க. அவங்க படுத்து தூங்கி எந்திரிச்ச பாய், தலைவாணி, பெட்ஷீட் எல்லாத்தையுமே நிலா மடிச்சு கபோர்ட்ல வைக்கணும்னு சொல்லி அங்கே இருக்கிற கபோர்டை திறக்க அந்த கபோர்டுல ஒரு பழைய டைரி கிடக்கு. நிலா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த டைரியை பாக்குறாங்க. என்னது இது, டைரி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நிலா எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அதுல மனோகருடைய போட்டோ ஒட்டி இருக்கு. என்ன இது, அப்பாவுடைய போட்டோ ஒட்டி இருக்கு, அப்பாவுடைய டைரியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிலா திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அது மனோகர் எழுதின டைரி தான். மனோகருடைய கையெழுத்தெல்லாம் இருக்கு. அப்பா டைரி தான். அப்பா டைரின்னு எங்க இருக்கு, அதுவும் 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டைரி. இந்த டைரி எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா அதுல திருப்பி படிச்சு பாக்குறாங்க. மனோகரோடைய பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே அந்த டைரியில எழுதி வச்சிருப்பாரு. அப்பதான் நிலாவுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையே தெரியும். நிலா மனோகருக்கும் தேனுக்கும் பிறக்காத பொண்ணு அப்படின்ற விஷயமே அப்பதான் நிலாவுக்கே தெரிய வருது. மனோகருக்கும் தேனுக்கும் கல்யாணம் ஆனதும் தாசு பிறந்திருப்பாரு. தாசு பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பொன் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரும் தேனும் அடுத்த குழந்தைக்கு முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனா டாக்டர் தாசுக்கு அப்புறம் குழந்தையே கிடையாது அப்படின்னு சொல்லி மனோகர்கிட்டையும் தேனுக்கிட்டையும் சொன்னதும் மனோகருக்கும் தேனுக்கும் பெரிய கவலையா இருக்கும். ஒரே ஒரு பையன் மட்டும் நமக்கு போதாது, ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி மனோகரும் தேனும் எவ்வளவோ டாக்டர் கிட்ட போய் பார்த்தோம். அதுக்கு எந்த விதமான பலனுமே இருந்திருக்காது. அப்பதான் மனோகர் வேற வழியே இல்லாம தான் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் கூட மனோகருக்கு ஒரு பழக்க வழக்கம் இருந்திருக்கும். மனோகரும் கூட வேலை பார்க்குற பொண்ணும் காதலிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரும் காதலிச்சதுல பிறந்த குழந்தை தான் நிலா. மனோகருக்கும் மனோகரை காதலிச்சவருக்கும் ஒரு பொன் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா மனோகர் அந்த அம்மா கிட்ட சொல்லுவாரு, நான் இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் ஏன் வீட்டுல வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லையில அப்பதான் அந்த அம்மா, என்னன்னு சொல்லுவீங்க, இது உங்களுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை, இந்த குழந்தைய நீங்க யார் பெத்த குழந்தைன்னு சொல்லுவீங்க, என்ன அனாத ஆசிரமத்துல இருந்து தூக்கிட்டு வந்த குழந்தைன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்க அப்பதான் மனோகர், உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு தேனுக்கு தெரிஞ்சா அவ உசுரையே விட்டுருவா, அதனால உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு இப்படியே இருந்துட்டு போகுது, நான் கொண்டு போய் வளர்க்குறேன். தேனுக்கு அடுத்து ஒரு பொன் குழந்தை வேணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டா. அதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணோம். போகாத டாக்டர் கிடையாது. ஆனா தாசுக்கு அப்புறம் குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் உனக்கும் எனக்கும் இந்த பிறந்த குழந்தை எப்படி இருந்தாலும் அது ஏன் ரத்தம் தானே, ஏன் குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்ல, ஆனா எனக்குன்னு அம்மா பாசம், குழந்தை மேல பாசம் இருக்காதா, எனக்கு என் பொண்ணை வளர்க்கணும்னு ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்க, பரவாயில்ல உனக்கு ஆசை இருந்தாலும் இப்ப இந்த குழந்தைய நான் தூக்கிட்டு போய் ஏதாவது பொய் சொன்னாலும் இந்த குழந்தை ஏன் கூட தானே இருக்க போது, நான் தானே பாத்துக்கிற போறேன் அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லவும், அப்ப நான் எப்படிதாங்க குழந்தைய பாக்குறது, ஒரு பெத்த தாயா என் மனசு துடிக்காதாங்க, அவளை சீவி சிங்காரிச்சு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு பார்த்து எனக்கும் அழகு பார்க்கணும் தோணாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் காதலிச்ச அந்த அம்மா சொல்ல, இங்க மனோகருக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி அப்ப வேணா நான் அந்த குழந்தைய தூக்கிட்டு போறேன், வாரம் நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரேன், அங்கே வச்சு நீ குழந்தைய பாத்துக்க, அதுவும் தூரமாவே இருந்து பாத்துக்க அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்ல, அந்த அம்மாவும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கிட்ட குழந்தைய கொடுத்துட்றாங்க. மனோகர் கையில ஒரு குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வர அப்பதான் தேனு பார்த்துட்டு, என்னங்க யாருடைய குழந்தை இது அப்படின்னு சொல்லி தேனு கேட்க, அந்த பொன் குழந்தைய பார்த்ததுமே தேனு வேகமா கையில தூக்கி கொஞ்சுறாங்க. என்னங்க யாரு குழந்தை இது, அழகா லட்சணமா இருக்கிற பொன் குழந்தை மகாலட்சுமி மாதிரி இருக்குங்க, அதுவும் தாசுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டோல, அதுவும் நீங்க கையில பொம்பளை பிள்ளைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க, யாரு குழந்தைங்க இது அப்படின்னு சொல்லி தேனு கேட்க, மனோகர் எந்த உண்மையுமே சொல்லல. மனோகருக்கும் மனோகர் கூட வேலை பார்க்குற பொண்ணுக்கும் ஏற்பட்ட தொடர்புல பிறந்த இந்த குழந்தை தான் அப்படின்ற விஷயத்த மனோகர் எதுவுமே சொல்லாம, அப்பதான் மனோகர், என் கூட வேலை பார்க்குற ஒருத்தவங்க, அவங்க இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இறந்து போயிட்டாங்க, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் இந்த குழந்தைய நான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லவும், என்னங்க சொல்றீங்க, இந்த குழந்தையுடைய அம்மா இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தேனு கேட்க, ஆமா தேனு, எனக்கு இந்த குழந்தைய பார்க்கவும் மனசு கேட்கல, நீ வேற பொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தியா, இந்த குழந்தைக்கும் அம்மாவும் இல்லை யாரும் இல்லை, அதான் நான் தூக்கிட்டு வந்தேன் தேனு, நான் செஞ்சது எதுவும் தப்பா தேனு அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்க, என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, தப்பே கிடையாது,
கும்பிட போட தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க. இனிமேல் இது நம்ம குழந்தை, இனிமேல் இது நம்ம பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்ல, தேனு எனக்கு இது போதும் தேனு, நீ சொன்னாலும் சொல்லாட்டி இது இனிமேல் நம்ம குழந்தை தேனு அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்ல, அப்படித்தான் நிலா இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. மனோகரோடைய ரத்தம் தான் நிலா. ஆனா நிலாவுடைய அம்மா வேற ஒருத்தவங்க. நிலாவுடைய அம்மா தேனு கிடையாது. இந்த விஷயத்த முழுக்க முழுக்க நிலா படிச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. நிலாவுடைய அம்மா வேற ஒருத்தவங்க அப்படின்ற விஷயம் நிலாவுக்கு தெரிஞ்சதுமே என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. நிலா அந்த டைரியை பார்த்து பயங்கரமா கண்கலங்கி அழுகிறாங்க. அந்த டைரிக்குள்ள மனோகர் கூட அந்த பொண்ணும் எடுத்துக்கிட்ட போட்டோவுமே அந்த டைரியில இருக்கு. இன்ன வரைக்குமே மனோகர் அவங்க கூட பேசிக்கிட்டு தான் இருக்காரு. நிலாவை அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நிலா இப்படி ஒரு விஷயத்த தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிலாவுடைய முகமே மொத்தமா வாடி போயிருது. யாருக்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அப்பதான் சோழன் வராரு. நிலா நீனும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லி சோழன் சத்தத்தை கேட்டதும் வேகமா நிலா அந்த டைரி எடுத்து மறைச்சு பின்னாடி வச்சுக்கிறாங்க. என்ன சோழன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், என்ன நிலா முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, அழுதியா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கும். சேச்சே நான் எதுக்கு அழுகிறேன், நீங்க பாட்டுக்கு பெட்ஷீட் எல்லாம் அப்படி போட்டு போயிட்டீங்க, அதெல்லாம் எடுத்து கபோர்ட்ல வச்சுக்கிட்டு இருந்தேன், போங்க நீங்க போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல. சரி நிலா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன், நான் போயிட்டு அந்த கோட் ஷூட் எல்லாம் போட்டுக்கிறேன், நீ போயிட்டு உன்னுடைய லெகங்கெல்லாம் போட்டுக்க, டைம் ஆச்சு போனிலாம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சரிங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுனால என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல. அந்த டைரியை எடுத்துட்டு வந்து நிலாவோடைய பேக்ல மறைச்சு வச்சுக்கிறாங்க. நிலா கொண்ட அந்த துணிமணி பேக்குள்ள அந்த டைரியை ஒளிச்சு வச்சிடறாங்க. நிலாவும் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு லெகங்கெல்லாம் போட்டுட்டு இங்க ரிசப்ஷனுக்கு தயாராகி வராங்க. சேரன் சோழன் பாண்டி பல்லவன் எல்லாருமே ரிசப்ஷனுக்கு தயாராகிறாங்க. அப்பதான் மனோகர் வராரு. நிலா டேய் அழகா இருக்கடா மனோகர் சொல்ல, நிலா பார்த்தா மனோகரை முறைச்சு பாக்குறாங்க. என்னடா ஏன் இப்படி பாக்குற அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்க, நிலா எந்த உண்மையும் சொல்லாம எதையும் வெளிக்காட்டிக்கிறாம மனோகரை பார்த்து முறைச்சு பார்த்துட்டு ரிசப்ஷனுக்கு சோழன் கூட கிளம்பிடுறாங்க. நிலா என்னடா என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்க, மனோகர் கிட்ட நிலா பார்த்தா எந்த பதிலுமே பேசல. அப்பதான் தேனு, அடியே நிலா உனக்கு என்ன தாண்டி ஆச்சு, நீ ஏன் அப்பா கிட்ட இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தேனு கேட்க, தேனை பார்க்கையில நிலாவுக்கு பார்த்தா பாவமா இருக்கு. கட்டுன பொண்டாட்டிக்கு துரோகம் செஞ்சுட்டு இன்னொருத்தி கூட தொடர்புல இருந்திருக்காரு மனோகர். இந்த விஷயம் எதுவுமே தெரியாம தேன் இருந்ததுனால தேனை பார்க்க பார்க்க நிலாவுக்கு பாவமா இருக்கு.